உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர், பாரம்பரிய முறை ஜோதிட ஆராய்ச்சியாளர். இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு கடகராசி அன்பர்களுக்கு பிப்ரவரி மாத பலன்கள், அந்த கிரக நிலைகள் எப்பேற்பட்ட பலனை அளிக்கப் போகுதுன்றதை இந்த காணொலியில் தெளிவாக விவரமாக நம்ம பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்கங்க. அப்போ தான் அடுத்தடுத்து காணொலிகள் உங்களை உடனடியாக வந்து அடையும். ஆக கடகராசி அன்பர்களுக்கு அஷ்டமச்சனி ப்ளஸ் கண்டகச்சனி கடந்த 5 வருஷமாகவே நிறைய பிரச்சனைகளை கடந்து வந்துட்டீங்க. இனம் புரியாத வழி வேதனைகள். வாழ்க்கையில் ஒரு மனிதன் எந்தெந்த விதத்தில் பாதிக்கப்படக்கூடாதோ அந்தந்த விதத்துலையும் பாதிப்புகளை சந்திச்சிட்டிங்க. குறிப்பாக கடகராசி பெண்கள் உண்மையிலேயே சொல்லணும்னா அவ்வளோ அறிவுபூர்வமானவங்க, ஆற்றல் மிக்கவங்க, தெளிவாக தன்னுடைய செயலை செய்யக்கூடியவங்க. மற்றவங்க உங்களை கண்டு வியப்படைகிற அளவுக்கு உங்களுடைய முயற்சிகளும் உங்களுடைய வேலை, குறிப்பாக ஹார்ட் ஒர்க் அப்படின்னா அந்த கடகராசி அன்பர்கள் தான். அப்பேற்பட்டவங்களுடைய வாழ்க்கையில் நிறைய மன வலிகள். ஏன் நமக்கு மட்டும் இப்படி நடக்குது? உங்களுக்காக நீங்கள் வாழ்ந்ததோட மற்றவங்களுக்காக வாழணுமேன்னு சொல்லி இருக்கிறத அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி போகக்கூடிய நிலைமைகள் எல்லாத்தையும் கடந்து வந்துட்டீங்க. இன்றைக்கி உங்களுடைய சூழல் எப்படி இருக்குன்னா, இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் போகணும், இப்படி தான் வாழணுன்ட்டு எல்லாத்தையும் கணக்கு போட்டு குடுக்கல் வாங்கல் லேவாதேவி எல்லாத்துலேயுமே பர்ஃபெக்ட் நாணய நம்பிக்கையிலையும் கரெக்டாக இருப்பீங்க, செய்கிற வேலையும் நேர்மையாக இருப்பீங்க, குடும்பத்தில் பாசம் பந்தத்தோட அன்புக்கு கட்டுப்பட்டு வாழக்கூடியவங்க. தன்னை சார்ந்தவங்களுக்கு என்ன வேணும் ஏது வேணும்ட்டு கேட்டு 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 அவங்களுக்கு உண்டான விஷயங்களை அழகாக அவங்களே அதை மறந்துடுவாங்க. பட் அவங்களுக்குரிய வேலைகளை நீங்கள் பண்ணி கொடுப்பீங்க. அப்படி எல்லாத்துலேயும் ஃபங்க்ஷுவாலிட்டியில் பர்ஃபெக்டாக இருக்கக்கூடியவங்க. பட் இங்கே பிரச்சனை என்னென்னா, இவ்வளோ பர்ஃபெக்டாக இருந்த உங்களுடைய வாழ்க்கையில் கடந்த காலகட்டங்களில் நடந்த சரிவுகளும் மன உளைச்சல்களும், உங்களை பார்த்து இப்படி இருக்குன்னு நினச்சி ஆச்சரியமாக பார்த்தவங்க கூட கடந்த குறிப்பிட்ட காலகட்டங்களில் உங்களுக்கு எதிரில்னு பேச தகுதி இல்லாதவங்க கூட விமர்சனம் பண்ணக்கூடிய நிலைமைக்கு ஆளாயிட்டீங்க. அது ஒரு விதத்தில் இல்லை, குடும்ப ரீதியிலையும் சரி, வரவு செலவு குடுக்கல் வாங்கல் ரீதியில் நிறைய மன அழுத்தங்களை சந்திச்சிட்டிங்க. ஏன்னா இந்த சரராசி இந்த வீட்டிற்கு சந்திர பகவான் ஆட்சி. அப்போது முடியாத விஷயம், இது முடியாது, இதெல்லாம் இறங்கினா செய்ய முடியாதுன்னு நினைக்கிற விஷயத்தை கூட இறங்கி முடிச்சிடுவீங்க. அவ்வளோ போல்டாக இறங்கி செயல்படுவீங்க. அவ்வளோ ஆற்றல் கொண்ட ஜாதகம் மட்டும் இல்லாமல் சந்திரனுடைய ஆதிக்கம் நிறைஞ்சு இருக்கிறதுனால அந்த பகவானுடைய முழுமையான அனுகூலம் பெற்ற ஜாதகம் இது. தெய்வ பார்வை பெற்ற ஜாதகம், தெய்வத்தினுடைய முழு ஆசீர்வாதமும் இருக்கக்கூடிய ஒரு ராசி இது. அந்த ராசியினுடைய நிலை எப்படி இருக்குன்னா, உண்மையை சொல்லணும்னா இந்த நிலை எதிர்க்க கூட வரக்கூடாதுன்ற அளவுக்கு கடந்து வந்த உங்களுடைய வாழ்க்கையில் இந்த பிப்ரவரி மாதம், இந்த வருடமே உங்களுக்குரிய ஒரு வருடமாக இருக்கக்கூடிய ஒரு சூழல்கள் இந்த இடத்துல இருக்குது. ஏன்னா அவ்வளோ அருமையான கிரக அமைப்புகள் இந்த வருடத்தில் 1 by 1 உங்களுக்கு அமைய போகுது. அதில் இந்த பிப்ரவரி மாதத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானாதிபதி, நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசி, இந்த ராசிக்கு லாபஸ்தானாதிபதி சுக்கிரன். அந்த சுக்கிரனும் ப்ளஸ் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் பாவாதிபதி. அப்போது 4ஆம் பாவன்றது அந்தஸ்து, மரியாதை, செல்வம், செல்வாக்கு சார்ந்த இடம். அதே போல் உங்களுக்கு லாபஸ்தானாதிபதி, இவர்கள் இருவரும் உச்சம் அடையக்கூடிய இடம் 9 பாக்கிய சம்பந்தப்பட்ட குரு பகவான் வீட்டில் சுக்கிரன் உச்சம் அடைகிறார், அவருடன் ராகு இணைகிறார். இந்த காலம் உங்களுக்குரிய ஒரு அருமையான காலகட்டம். இந்த நேரத்தில் நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியும் டாப் பொசிஷனில் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். பெரிய லெவலில் செல்வாக்கு உண்டாக்கக்கூடிய ஒரு நேரம் இது. இந்த நேரத்தை கரெக்டாக நீங்கள் பயன்படுத்தினால் போதும், பெரிய லெவலில் சாதிக்கலாம். திடீர் அதிர்ஷ்டம், திடீர் யோகம், தொழில் வேலையில் பெரிய லெவலில் இழப்புகளை சந்தித்த உங்களுடைய வாழ்க்கையில் மீண்டும் ரீஎன்ட்ரி கொடுத்து பெரிய லெவலில் சாதிக்கக்கூடிய அற்புத வாய்ப்புகள் கிடைக்கும். எந்த பார்ட்னர்ஷிப், உங்களோட வேலை செஞ்சவங்க யாரெல்லாம் உங்களுக்கு துரோகிகளாக நின்று உங்களுடைய வாழ்க்கையினுடைய சரிவுகளுக்கு காரணமாக இருந்தாங்களோ அவங்களே உங்களை கண்டு வியப்படைகிற அளவுக்கு இந்த கால அமைவுகள் உங்களுக்கு அமையும். குறிப்பாக சொல்லணும்னா வேலையில் மன உளைச்சல் அடைச்சவங்க கடகராசி என்பர்கள் நிறைய பக்கம் கூட இருந்தே உங்களுடைய ப்ளஸ் மைனஸை தெரிஞ்சு அப்படியே உங்களுக்கு ஆப்போசிட்டாக வேலை செஞ்சவங்க, உங்களோட தொழில் செஞ்சவங்க,
திடீர்னு பார்த்தா உங்களுக்கு எதிரில் கடை போட்டு இன்றைக்கி உங்களுக்கு ஆப்போசிட்டாக உங்களுடைய கஸ்டமர் எல்லாம் டோட்டலாக அந்த பக்கம் இழுத்து உங்களை டவுன் பண்ணி டம்மி ஆக்கக்கூடிய அளவுக்கெல்லாம் பாதிப்புகள் நடந்திருக்கும். இப்படி சில துரோகங்களை கடந்து வந்த உங்களுக்கு இப்போது நீங்கள் எடுக்கிற முயற்சி வெற்றிக்குரிய காலமாக இருக்கும். அதனால் தொழிலையும் சரி வேலையிலையும் சரி ஒரு நல்ல மேன்மை அடையக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். இருக்கிற இடத்துலேருந்து அடுத்த இடத்துக்கு போயிடுவீங்க. ப்ரமோஷன், இடமாற்றம், இது எல்லாமே கிடைக்கும். கடந்த காலகட்டங்களில் இருக்கிற இடத்த விட்டு எங்கேயாவது வேறு எங்கேயாவது போயிடலாமா, இடம் விட்டு இடம் மாற்றங்கள் உண்டாக்கிடலாமா, இருக்கிற வீடு இந்த ஏரியா வேண்டாம், இங்கே எல்லாமே நமக்கு நெகட்டிவாக இருக்குது, வேறு ஏதாவது ஒரு இடத்துக்கு போயிடலாமான்ற அளவுக்கெல்லாம் யோசிச்சுருப்பீங்க. அதற்குரிய முயற்சிகள் எடுத்தால் கூட முடியல, அந்த அளவுக்கு தடைகள் கொடுத்துருக்கும். சிலர் மாறியே வந்துட்டுருப்பீங்க. சிலர் மாறி இன்னைக்கு வந்தால் போதுன்னு வந்ததுக்கப்புறமும் பார்த்தா ஒரு கிளாரிட்டி இல்லாத மாதிரியே தோணும். கவலைகள் வேண்டாம். 100% உங்களுக்கு ஒரு நல்ல டர்னிங்கும் நல்ல திருப்பமும் கிடைக்க போகுது. சின்ன சின்ன விஷயங்களையும் பயன்படுத்திக்கிங்க. கடந்த காலகட்டங்களில் சிலருடைய வார்த்தைகளை நம்பி சில இழப்புகளை சந்திச்சிட்டீங்க. பட் இந்த காலகட்டங்கள் உங்களை நம்பி, உங்களுடைய நோக்கம், உங்களுடைய செயல், உங்களுடைய சிந்தனைகள் மட்டுமே உங்களுக்குரியது. தயவு செய்து மற்றவங்க விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ண வேண்டாம். அது அவங்க இடத்துல இருந்து பார்க்கும் பொழுது அது சரியாக இருக்கலாம். பட் உங்களுடைய இடத்துல இருந்து நீங்கள் எடுக்கிற முடிவு தான் உங்களுக்குரியதாக இருக்கும். அதனால் அதை சார்ந்து நீங்கள் இறங்கி செயல்படுங்க. 100% ஒரு புறம் அஷ்டமசனி முடிகிற நேரம் உங்களுக்கு வந்துருச்சு. அதே சமயம் இப்போ காலகட்டங்களில் குரு வக்ர நிவர்த்தியாகி இயல்பு நிலையில் இருக்கிறாரு. லாபஸ்தானத்தில் குரு நிற்கிறாரு. இது எல்லாமே உங்களுக்கு பாசிட்டிவ். அப்போது திருமண முயற்சிகள் இந்த நேரத்தில் இறங்கி செயல்பட்டிங்கன்னா 100% கைக்கூடி வரும். அஷ்டமச்சனியில் கல்யாணம் கூடி வந்து நின்னவங்க நிறைய. அதுலேயும் குறிப்பாக சொல்லணும்னா கல்யாணம் ஆகி காரணமே இல்லாமல் டைவர்ஸ் வரைக்கும் போய் நிற்கக்கூடிய நிலைமையில் நிற்கிறவங்க நிறைய. மொத்தத்தில் அடுத்தது என்ன செய்கிறது, எதை நம்புறது, யாரை நம்புறதுன்னு தெரியாத அளவுக்கு சில இனம் புரியாத மன அழுத்தத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன், இந்த காலகட்டங்களில் முயற்சி எடுத்தீங்கன்னா திருமணம் கைக்கூடி வரும். நினச்ச மாதிரியான ஒரு அருமையான வாழ்க்கை கிடைக்கும். பிடிச்ச வாழ்க்கை, கஷ்டப்பட்டு சேர்ந்து வாழணும்னு நினச்ச அந்த வாழ்க்கைக்குரிய முயற்சிகள் கடைசி நேரத்தில் ட்ராப் ஆகிருக்கும். கண்டிப்பாக அது இந்த தருணத்தில் மூவ் பண்ணுங்க. மீண்டும் ஒன்றிணையக்கூடிய காலமாக இருக்கும். டைவர்ஸ் வரைக்கும் போன கணவன் மனைவி தம்பதிகளுடைய வாழ்க்கையில் மீண்டும் ஒன்றிணையக்கூடிய ஒரு காலமாக வரக்கூடிய காலம் உங்களுக்கு அமைய போகுது. இதில் குறிப்பாக சொல்லணும்னா புத்திரபாகியம் தடைப்பட்டு நிற்கதே நினச்சி எத்தனையோ கோயில் குளம் தெய்வ வழிபாடுகள் எல்லாத்துக்கும் போயிட்டு வந்துட்டோம். ஆனால் இன்றைக்கி வரைக்கும் புத்திரபாகியங்களுக்கு கிடைக்கல அப்படின்னு நினச்ச தம்பதிகளுக்கு அந்த புத்திரபாகியம் கிடைக்க போகுது. மூவ் பண்ணுங்க, நல்ல மேன்மைகள் அடைய போகிறீங்க. இந்த மாதத்தில் சுப விஷயங்கள் உங்கள் குடும்பத்தில் நடக்க போகுது. ஒன்று வீடு வாங்கக்கூடிய அமைவுகள், இல்லை உங்கள் உடன் பிறந்தவங்களுக்கு திருமண அமைவுகள், இல்லை உங்களுக்கே அந்த வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கு உண்டான ஆப்ஷன் இந்த இடத்துல உருவாகும். கண்டிப்பாக இந்த நேரத்தில் நீங்கள் எடுக்கிற முயற்சிகள் உங்களுக்குரியதாக இருக்கும், உங்களுக்கு சக்ஸஸ்க்குரியதாக இருக்கும். அதுலேயும் பெற்றோர்களுக்கும் பெற்ற பிள்ளைகளுக்கும் இருக்கக்கூடிய மன முறிவுகளும் தேவையில்லாத கசப்பான சில விஷயங்கள் எல்லாம் விலகி மீண்டும் ஒன்றிணையக்கூடிய ஒரு சூழல் இந்த இடத்துல உருவாகும். உங்களுடைய பேச்சை மீறி பிள்ளைகள் எடுக்கக்கூடிய முடிவுகள் அதையும் சரி செய்து அவங்க உங்களை நோக்கி வரக்கூடிய அளவுக்கு ஒரு மேன்மைகளை உண்டாக்கிடுவீங்க. ஆரோக்கிய ரீதியில் நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிட்டீங்க. வண்டி வாகன விபத்துகள் சார்ந்த பாதிப்புகளும், அது மட்டும் இல்லாமல் ஆரோக்கியம் என்னன்னே தெரியல, நாளுக்கு நாள் அப்படியே வீக் ஆகிற மாதிரி தான் இருக்குது. உடம்புல ஒரு எனர்ஜி இல்லை. நாளுக்கு நாள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய அதாவது எனர்ஜி லாஸ் ஆகிற மாதிரியும், டயர்ட்னஸ் அதிகமாகிற மாதிரியும், எதுலேயுமே ஒரு பிரகாசம் இல்லாத மாதிரியும் எல்லாம் சில நேரங்களில் அது உங்களுக்கு உண்டாகும். சிலருக்கு எலும்பு ஜவ்வு சார்ந்த பிரச்சனைகள் எல்லாத்தையும் உண்டாக்கியிருக்கும். அப்போது இதிலிருந்து நிரந்தரமாக வெளியில் வரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு கிடைக்கும். சுக்கிரன் பார்வை விடக்கூடிய இடம் 3ஆம் பாவத்தில் உங்களுக்கு விழுது, வெற்றிக்குரிய இடம். அந்த இடம் வந்து உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு மேன்மைகள் அளிக்கும். அந்த வீட்டிற்கு அதிபதி புதன் பகவான் உங்களுக்கு 7ஆம் வீட்டில் நிற்கிறார் 12ஆம் தேதி வரைக்கும். அதற்கு மேலே சூரியன் புதனும் 12ஆம் தேதி இதில் கும்பத்தில் வந்து நின்றுடுவாங்க. அப்போது இந்த இரு கிரகங்களுடைய பயிற்சி மட்டும்தான் இந்த மாதத்தில் இருக்க போகுது. அதனால் எல்லாமே உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்குது. முயற்சிகளை ஸ்ட்ராங்காக எடுங்க, 100% சக்ஸஸ் அடைவீங்க. வண்டி வாகனங்களில் போகும் பொழுது வரும் பொழுது மிக எச்சரிக்கையுடன் வேலை செய்யுங்க.
சக ஊழியர்களுடன் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. சில விஷயங்களை மட்டும் பகிர்ந்துக்குங்க, எல்லாத்தையும் பகிர்ந்துக்காதீங்க. அதே சமயம் எடுத்து வைக்கக்கூடிய புது முயற்சிகளில் சற்று கவனத்துடன் எடுத்து வைங்க. மற்றபடி உங்களுக்கு இது ஒரு சரியான காலகட்டம். முயற்சி எடுத்தால் 100% வெற்றி அடைவீங்க. 60 வயதிற்கு மேலே இருக்கிறவங்களுக்கு ஆரோக்கியத்தில் ஒரு நல்ல மாறுதல்கள் பிறக்க போகுது. குறிப்பாக வரவு செலவு குடுக்கல் வாங்கல் ரீதியில் ஃபைனான்ஸ் சார்ந்த ரீதியில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக கை கொடுக்கும். இந்த காலகட்டங்களில் குறிப்பாக சொல்லணும்னா உங்களுடைய வாழ்க்கையில் பிள்ளைகளுடைய அரவணைப்பும் சொந்த பந்தம் உற்றார் உறவினர்களுக்கு இடையே இருக்கக்கூடிய அனுசரிப்பும் எல்லாம் உங்களுக்கு நல்ல மேன்மைகளை அளிக்க போகுது. மொத்தத்தில் கடகராசி என்பவர்களுக்கு உரிய ஒரு காலம் இது. வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு முயற்சியை ஸ்ட்ராங் பண்ணினால் பெரிய லெவலில் நீங்கள் ரிசல்ட் அடையலாம். சில நல்ல நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் மற்றவங்க இன்றைக்கி உங்களுக்கு மேலே இருக்கிறவங்களாம் சில ரிட்டையர்ட் ஆகி உங்களுக்கு அந்த வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய தருணமாக இது இருக்கும். முயற்சி செய்யுங்க. ஒரு சக்ஸஸ்க்குரிய ஒரு காலம். நான் சொன்ன இந்த பலன்கள் எல்லாமே கோச்சார ரீதியில் சொல்லியிருக்கிறேன். ஜனன ஜாதகத்தில் திசா புத்திகளும் சர்வாஷ்ட வர்க்க பரல்களும் கொண்டே உங்களுடைய இந்த பலன்கள் எந்த அளவுக்கு மேன்மை அளிக்கின்றது பொறுத்து அமையும். அதனால் அந்த ஜனன ஜாதகத்தை பார்த்து ஒரு முடிவு எடுக்கிறது ரொம்ப நல்லது. அப்படி பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக ஜனன ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சுக்கிங்க. அதை சார்ந்த முயற்சிகளும் முடிவுகள் எடுங்க. இது நல்ல சக்ஸஸ்ஃபுல் அளிக்கும். ஆக கடகராசி அன்பர்களின் வாழ்க்கை வளமாக அமைந்திட மத வனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திக்கலாம்.